அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை உங்களை நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களோடு இருப்பதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் அனைவரும் அறிந்தவண்ணமாக பெரம்பூர் சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிலும் குறிப்பாக அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். நாம் அனைவரும் அறிந்தவண்ணமாக ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 6ஆம் தேதி ஜான்ஸ் டேவாக அசரமாக நாம் அதனை கொண்டாடுகின்றோம்.
இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு உறவுகளை உருவாக்குதலும் ஐக்கியத்தை பலப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களில், இந்த அசனம் என்று அழைக்கப்படுகிற இந்த சிறப்பு நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறைவனை வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த காலகட்டங்களில் நாம் ஒன்றாக ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை வழிபட முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளுடைய திருமறை பகுதிகளாக சங்கீதம் 100 1 முதல் 5 வரையில் நாம் தியானிப்போம். அதிலும் குறிப்பாக சங்கீதம் 100 5வது வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான திருச்சபை மக்களே, இந்த அசனத்தின் மைய செய்தியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இது உறவுகளை ஏற்படுத்துகின்ற, ஐக்கியத்தை பலப்படுத்துகின்ற, அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இறைவனை வழிபடுகின்ற ஒரு நிகழ்வாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுகின்றவர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு நான் 3 தலைப்பின் கீழாக அருளுரையாற்ற ஆசிக்கின்றேன். முதலாவதாக, நினைவு கூறுங்கள். கடவுள் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். சங்கீதம் 77 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அழகாய் சுட்டி காட்டப்படுகின்றன. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், சொல்லில் அடங்காதவை, அளவுக்கு மீறி அதிகமாய் செயல்படுகிற வார்த்தைகள். அவருடைய செயல்களை நான் என்றுமே நினைவு கூறுவேன். இந்த நினைவு கூறுதால் இந்த அசனம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஐக்கியம், இது ஒன்றாக இணைந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்வு. இது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், சிறியவர் பெரியவர் என்று ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இறைவன் செய்ததை நாம் நினைவு கூறுதலின் பண்டிகையாக நாம் இதை அனுசரிக்கின்றோம். செயல்களை நான் நினைவு கூறுவேன். ஆண்டவரே செய்த நன்மைகளை நான் நினைவு கூறுகின்றேன். நீ செய்த அதிசயங்களை நினைவு கூறுகிறேன். செயல்களை மட்டுமல்ல, நீ செய்த அதிசயங்களை நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் நீ அதிசயமானவர், அதிசயமானவர்களை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட நிகழ்வு தான் இந்த அசனம் என்று அழைக்கப்படுகின்ற, இந்த ஐக்கியம் என்று அழைக்கப்படுகிற நிகழ்வு தான். செயல்களும் அதிசயங்களை நான் எப்போதும் நினைவு கூறுவேன். சங்கீதம் 111 4ஆம் வசனம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். அதிசயமான செய்கைகள், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர். அந்த அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார். இன்னும் நம்முடைய வாழ்க்கை அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயத்தை செய்த ஆண்டவரை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூறுதல் தான் இந்த அசனம் என்று ஒன்றாக இணைந்து வருகின்ற ஒரு குடும்ப பண்டிகையாக, யோவான் குடும்ப பண்டிகையாக நாம் அனுசரிக்கின்றோம். இது மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுகின்ற, உள்ள பூரிப்படைகின்ற, மன நிறைவை கொடுக்கிற ஒரு பண்டிகையாக நாம் அனுசரிக்கின்றோம். வசனம் தான் சுட்டி காட்டப்படுகிறது, அதிசயங்களை செய்கிறேன் நான் நினைவு கூறும்படி செய்தார். காரணம் வசனம், அதே வசனம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஆண்டவர். இரக்கம் மன உருக்கமுள்ள ஆண்டவர். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும். செயல்களை நினைவு கூற வேண்டும், அதிசயங்களை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவர் இரக்கம் மன உருக்கம் உள்ள கடவுள். சங்கீதம் 143 5ஆம் வசனம், பூர்வ நாட்களை நினைவு கூறுகின்றேன். கடந்த நாட்களை நான் நினைவு கூறுகின்றேன். எங்களை கடவுள் வழிநடத்தி வந்த வாழ்வுக்காக, கடவுள் வாக்கு செய்த நன்மைகளுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தில் கொடுத்த மன நிறைவுக்காக, கொடுத்த பந்தத்திற்காக, பாசத்திற்காக, மன நிறைவுக்காக, குடும்பம் என்கின்ற ஒரு உறவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூர்வ காலத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இது எங்களோடு கூட இருக்கின்றேன்.
எங்களை குடும்பமாக இணைத்து இருக்கின்றேன். கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக குடும்ப வாழ்வை இணைத்திருக்கின்றேன். அதிசயங்களை செய்திருக்கிறேன். இதற்காக நாங்கள் ஒருமித்தவர்களாக, ஒருமித்த சிந்தனையுடையவர்களாக, ஒருமித்த கருத்துடையவர்களாக நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். செய்கைகளை நாங்கள் தியானிக்கின்றோம். உம்முடைய செய்கைகளை நாங்கள் தியானிக்கின்றோம். இரவு பகல் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். நன்மைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்போதும் உண்மை நினைக்கின்றவர்களாக, நினைவு கூறுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆகவே எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, நாம் இந்த அசன பண்டிகையில் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்றோம், நன்றி செலுத்துங்கள். சங்கீதம் 30:12 என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்று நான் நன்றி செலுத்துவேன். ஏதோ ஒரு காலகட்டங்களில் அல்ல, ஏதோ ஒரு சூழலில் அல்ல, ஒருவேளை நான் நன்மை பெற்றதால் மட்டுமல்ல, என்றென்றும் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எக்காலத்திற்குரிய ஆண்டவர். சங்கீதம் 103 முதல் 2 வசனங்கள் தான் அழகாய் சுட்டி காட்டப்படுகின்றன. என் உயிர் ஆண்டவரை போட்டிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்து. உயிர் கொடுத்த ஆண்டவர், உறவு கொடுத்த ஆண்டவர், உணவு கொடுக்கிற ஆண்டவர், உறவுகளை மையப்படுத்துகிற ஆண்டவரை நீ போட்டு. காரணம், அவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், உறவு கொடுத்திருக்கிறார், உணவு கொடுத்திருக்கிறார். அனைவரையும் நமக்கு வாழ்வாக இறைவன் வாழ்க்கையை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். முழு உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்து. அவர் பெயரை ஏற்றிடு. அவர் பெயர் தான் அதிசயமானவர், ஆலோசனை கருத்து. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதாக எப்போது நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அவர் எக்காலத்திற்கு முறைய ஆண்டவர். காலங்கள் மாறினால் கடவுள் மாறுவது கிடையாது. ஆண்டுகள் மாறினால் ஆண்டவர் மாறுவது கிடையாது. அவர் எக்காலத்திற்கு முறையவர். அதன் எபிரேயர் 13 நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவர். மாறாத கடவுளுக்கு நாம் எப்போது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அசனம் என்கின்ற நிகழ்வை இறைவன் நமக்கு நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, நமக்கு நன்றி செலுத்தலாக இருக்க வேண்டும். என்று மாறாதவர், இருக்கிறவராக இருக்கின்ற கடவுளுக்கு நாம் எப்போது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் சங்கீதம் 75:1 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளே, உமது பெயரை போற்றுவோம், உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மட்டுமல்ல, உமது பெயரை நாங்கள் போற்றுவோம், எப்போதுமே நாங்கள் போற்றுவோம். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைப்போம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் எடுத்துரைப்போம். நீங்கள் செய்த காரியங்கள், செய்த நன்மைகள் ஏராளம். அதான் சுட்டி காட்ட சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார், நாம் மகிழ்ந்திருக்கிறோம். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் கடவுள் நமக்கு செய்திருக்கின்றார். என்றென்றைக்கும் வியத்தகு செயலை செய்திருக்கின்றேன். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இப்படி செய்கிற கடவுளுக்கு நாம், வியத்தகு செய்த கடவுளுக்கு நாம் எப்போது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது ஒரு பேர் என்று. சங்கீதம் 107 என்றென்றும் உள்ளது அவர் பேர் என்று. இதான் பார்த்தோம். சங்கீதம் 105 கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. இந்த வசனம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர். கடவுள் மட்டுமே நல்லவர். அவர் வல்லவர், வாழ்வு கொடுக்கிற வல்லவர், வழிகாட்டுகிற உத்தமர், உடன் வருகிற நல்லவர், எப்போது செயலாற்றுகிற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். அவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவருடைய பேரென்று. எனக்கு அருமையானவர்களே, வசனம் அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. 2 Corinthians 9:15 கடவுள் அருளை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லில் அடங்காதவர். அவர் செய்த ஈவுகள், செய்த நன்மைகள், அவருக்கு எப்போது நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதுவரை நம்மை பாதுகாத்து வருகிறார். கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வருகிறார். வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் எப்பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே முதல் வார்த்தை நினைவு கூறுங்கள், 2வது நன்றி செலுத்துங்கள், 3வது நிலைத்திருங்கள். இந்த அசனம் என்று சொல்லும்போது கடவுளோடு நிலைத்திருக்கின்ற, உறவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மைய செய்தி. இதன் வசனம் அழகாய் சுட்டி காட்டப்படுகின்றன. நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை தொடரும்,
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற ஆண்டும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். எப்படி? நீடித்த நாட்களாய். அவர் தொடர செய்கிற ஆண்டவர். வாழ்வை முறித்து வைக்கிறவர் அல்ல, வாழ்க்கையை கடவுள் வெறுக்கிறவர் அல்ல, வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கிறவர், வாழ்க்கையை எப்போது மகிழ்ச்சியாக வைக்கிறவர், முடிகிற இடத்தில் முன்னுரை வாழ்வை கொடுக்கிறவர், உடைந்த இடத்தில் உருவாக்குகின்றவர். இந்த காலகட்டங்களில் அநேகருடைய வாழ்க்கை இந்த கொரோனா வைரஸ் மூலமாக வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது. வாழ்க்கை பலனில் சின்னாபின்னமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அநேகர் வாழ்க்கை பல நிலையில் கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஜீவனால நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களை நேர்த்திருப்பேன். கடவுள் எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர், நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை கொடுக்கின்றவர். இந்த காலகட்டங்களில் அநேகருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒரு அச்சத்திற்குள்ளாக, சிறியோர்கள் பெரியோர்கள் வரையிலும் பல வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக அச்சத்துக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கடவுள் உடன் இருக்கிறவர். கடவுள் யாரையும் அழிக்கிறவர் அல்ல, யாரையும் அழித்து ஒழித்து தள்ளுகிறவர் அல்ல, அரவணைத்து செல்கிறவர், அன்பு காட்டுகிற ஆண்டவர். ஜீவனால் நன்மை கிருபையை தொடரவர், தொடர்கிற வாழ்வை செய்கிறவர், வாழ்வை துண்டிக்கிறவர் அல்ல, வாழ்வை அழிக்கிறவர் அல்ல, வாழ்வை கொடுக்க வந்தவர். யாரையும் அழிக்க மாட்டார், யாரையும் துண்டித்து விடுகிற கடவுள் அல்ல, அரவணைத்து செல்கிற ஆண்டவர் அவர். அவரால் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். அழகான வசனம். இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் அழகான ஒரு வாக்கியங்கள். என்னை நிலைத்திருங்கள் நானும் நிலைத்திருப்பேன். கடவுளுக்கு நமக்குள்ள ஒரு உறவை இது மையப்படுத்துகிறது, நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை மையப்படுத்துகிறது. இதுதான் இந்த அசரம் என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கியத்தை மையப்படுத்துகிற உறவை புதுப்பிக்கின்ற ஒரு செய்தி. நிலைத்திருத்தல், பாகுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், சிறியோர்கள் பெரியோர்கள் வரையில் குடும்பமாக யோவான் என்ற குடும்பத்தின் மூலமாக நாம் இணைகின்றோம். நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை இறைவன் கொடுக்கின்றார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவர் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். மிகுந்த கனிகளை எப்போது கொடுக்க முடியும்? கடவுள் எதிர்பார்க்கிறது நாம் எப்போது செயலாற்ற முடியும் என்று சொன்னால், அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, கடவுளில் நிலைத்திருக்கும் பொழுது, ஒருவர் என்னிலும் நான் அவன் நிலைத்திருக்கும் போது, இந்த உறவுகள் உண்மையாக இருக்கும்போது, உறவுகள் உறுதியாக இருக்கும் பொழுது கனிகளை நாம் கொடுக்க முடியும். கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்வினை வாழ முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதம் அமைய முடியும். இந்த காலகட்டமாக உதவுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு நம்மை அடையாளப்படுத்துகின்ற கொடுக்கிற நிலையை எப்போது செய்ய முடியும் என்றால் நிலைத்து இருக்கும் பொழுது மட்டும்தான். அதே யோவான் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள். எப்பொழுது? நீங்கள் என்னில் என் வார்த்தைக்குள் நிலைத்திருந்தால். ஏனென்றால் வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது, வார்த்தை வலிமை கொடுக்கிறது, வார்த்தை வளமை கொடுக்கிறது, வார்த்தை உயிரை கொடுத்து வழிநடத்துகிற ஒன்று. வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் என்னில் வார்த்தைக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் கேட்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். கேட்டுக்கொள்வதை நீங்கள் எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். தட்டுகள் திறக்கப்படும். தேடுகளை கண்டடைவேன். ஆகவே நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே எல்லாவற்றையும் நாம் பெற முடியும். இந்த அசனம் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு நிகழ்வு, இந்த ஐக்கியம் கடவுளால் நிலைத்திருக்கிற ஒன்றை மையப்படுத்துகிறது. 1 யோவான் 4:16 வசனம், கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளில் நிலைத்திருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்புக்கு கரை இல்லை, கரையும் இல்லை. அன்பு நம்மோடு கொடுக்க, கடவுளின் அன்பு நம்மை நடத்துகிறது. அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது கடவுளில் நாம் நிலைத்திருக்கிற செய்தியை மையப்படுத்துகிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் கடவுளை நிலைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இந்த அசரம் என்ற மைய செய்தி நினைவு கூறுதலாக, நன்றி செலுத்துதலாக, நிலைத்திருக்கிறதாக கடவுள் கொடுக்கின்றார். ஆக சங்கீதம் 105 நான் மீண்டும் மையப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே இந்த நாட்கள் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிடாதவர், ஒருபோது நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இந்த காலகட்டங்களிலே சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சி, மனநிலை தருவார். வேதனைகள், மன உளைச்சல், கடன் பிரச்சனை, பல போராட்டங்கள், மரண படுக்கைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி போட்டு
எல்லா ஆசீர்வாதத்தை நிறைவு தருவார். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. மீண்டும் இந்த அசனம் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வில் மக்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளை ஆசீர்வதித்து சிறப்பாக நடத்துவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது கிருபையும் ஆசீர்வாதத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய தெய்வீக திட்டத்தை சித்தத்தின் ஆண்டவரே, ஒவ்வொருடம் நாங்கள் மே மாதம் 6ஆம் தேதி ஆசனமாக ஒரு குடும்பமாக யோவான் நாளாக நாங்கள் அனுசரிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். இது உறவுகளை ஏற்படுத்துகிற மைய செய்தியாக ஆண்டு கொடுத்த உறவுகளுக்காக ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலகட்டங்களில் நாங்கள் ஒன்றாக ஆலயத்தில் அமர்ந்து வழிபட முடியாத நிலையில் இருந்தாலும் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை புதுப்பிக்கின்றேன். குதுகலை முட்டுகிறவரை எங்களோடு கூட செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை இருக்கட்டும். நீ செய்த நன்மையை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி நிலைத்திருக்கிற வாய்ப்பை கொடுக்க நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரை, இந்த நாட்களில் உலகத்தை உறுதி கொள்கின்ற உலக நாடுகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸாக வந்திருக்கின்றோம். அநேகர் மறித்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை அமைதியும் தாரும். அநேகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நேரத்தில் வெகு சுகமடையுமா நாங்கள் மண்டாடுகிறோம். நலத்தை தந்திரமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய வியாதி ஆண்டவரே இன்னும் மனுக்குலத்தை ஆட்கொள்ளாத வண்ணம் ஆண்டவனை வழிநடத்தமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேற்றாரும். நீ சொல்லாகும் கட்டளைக்கும் ஏற்றுக்கொண்டு நடத்த ஆசீர்வதியும். உமது கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வேணுமாய் இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தூயாவின் ஐக்கியம் இப்போது சதா காலமாக நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஆமீன்.